முதல்ல இந்த படத்தை மியூசிக் இல்லாம நான் பார்க்கும்பொழுது, ஓஹோ இவரு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு. இது நிறைய பேருக்கு பயத்தை உண்டுபடுத்து. ஏன்னா நம்ம சோசியலா என்கேஜ் பண்ணும்பொழுது நம்ம பிணங்கள் மாதிரி என்கேஜ் பண்றது இல்லையே, மனிதர்களை தானே பண்றோம். உயிரோட்டம் இருக்கிற மனிதர்களை தானே நம்ம அணுகிறோம். ஒரு நல்ல புக்கு நம்ம கையில கிடைச்சதுன்னா அதை படிக்கிறோம். ஒரு மனுஷன் தானே, உயிரோட்டம் இருக்கிறவன் தானே. ஸோ அதனால மனிதர்களை இவங்கெல்லாம் இந்த படம் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் அந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறதே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கு. எஸ்பெஷலி அஸ் அ மியூசிக் கம்போசர், சினிமேட்டிக்கான ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு பாட்டு, லவ் பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டாயங்கள் இருக்கிற இந்த உலகத்துல, ஏன்னா இப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சமநிலை தவறாம பொறுப்போட பேச வேண்டிய கான்வர்சேஷன்ஸ்லாம் இப்போ ரீல்ல நடக்கிறதுனால, அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழறதுனால ஒரு படைப்பாளியா பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும், ஒரு நல்ல பாட்டு பண்ணணும், அன்பொலிட்டடா இருக்கணும் ஆர்ட், ஒரு கான்வர்சேஷன் டைரக்டா இருக்கணும். இப்படி எல்லாம் நினைக்கும் பொழுது அதுல சில இது இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அதை பத்தின நிறைய இது இருக்கு. எதுக்கு அதெல்லாம் சொல்ல வரேன்னா, மயிலாடு படம் அவர்கிட்ட நான் எதிர்பார்த்த படம் என்ன அப்படின்னா, ஓகே இதுல ராஜமுருகன் சாரோட நையாண்டி இருக்கும், அவரோட காமெடி ட்ராக் இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் மேட்டர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும்னு நினைச்சா பயங்கர ஒரு கமர்ஷியலான ஒரு ஜனரஞ்சமான படத்தை நான் பார்த்தேன். முதல்ல இந்த படத்தை மியூசிக் இல்லாம நான் பார்க்கும்பொழுது, ஓஹோ இவரு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு. இது நிறைய பேருக்கு பயத்தை உண்டுபடுத்து. ஏன்னா இந்த படம்லாம் சும்மா பொழுதுபோக்குக்கு தாங்க அப்படின்னு சாக்கு இருக்கு இப்ப சினிமால. பரவாயில்ல, எதுக்கு எதையாவது சீரியஸாலாம் எதுக்கு பேசுறீங்க, எதுக்குங்க ஆழமா பேசுறீங்க, கமர்ஷியலா ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றது எதுக்கான சாக்கு அப்படின்னா, அறிவாளிகள் இந்த கமர்ஷியல்ன்ற வார்த்தையில இருந்து தள்ளி நின்னதுனால உருவான ஒரு சாக்கு அது. அந்த சாக்கை இனிமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் ஏரியாவுக்கு வந்துட்டார் நம்ம ஆளு, இனிமே அது மாதிரி பேச முடியாது.